சார் இந்த லேண்ட் 30 lakhs 40 lakhs மேல வாங்கினா சப் ரெஜிஸ்ட்ரார்ல இருந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஸ்கேன் ஆகி போகும்னு சொல்றாங்களே சார், இது பத்தி எதுனா ரீசெண்ட் கேஸ்ல இருக்கா சார்? ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கும்போது அவர் என்னன்னா கேஷா கொடுத்து வாங்கினேன்னு சொல்றாரு. அப்ப கேஷா கொடுத்து வாங்கின போது இன்கம் டாக்ஸ் அவங்க மேல கேஸ் போட்டுப்பாங்க. நீங்க எப்படி கேஷ் இவ்வளவு ஹியூஜ் கேஷ், ஒரு சமயம் பிளாக் மணியா இருக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்ல அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த கேஸ் இனிஷியேட் பண்றாங்க. அந்த கேஸ்ல என்ன அப்படின்னா, அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு இல்லையா ஒரு டாக்குமெண்ட்டை, மிஸ்டர் ஏன்றவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. அவர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேஷா கொடுத்து தான் பண்ணேன் அப்படின்றாரு. பட் அந்த கேஷுக்கு சோர்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த ரெஜிஸ்டர் பண்ண சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கார் இல்லையா, அவர் இதை ரிப்போர்ட் பண்ணணும். கேஷா தான் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு யாருக்கு, இன்கம் டேக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பிளாக் மணி ஆக்ட் பிளாக் மணி கண்ட்ரோல் பண்றதுக்காக தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. அது பிரகாரம் அவர் ரிப்போர்ட் பண்ணணும், கேஷா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்ட்டு. அவரு அந்த இடத்துல பண்ண மறந்துட்டார். இந்த கேஸ்ல நம்ம சொன்ன சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல லேட்டஸ்ட்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸலண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேஷா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றாங்க இல்லையா லேண்ட் எல்லாம், இத இன்கம் டாக்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலன்னா அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் மேலேயே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு சிவியரா இருக்குன்னு பாருங்க. இதுல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 269 ST எல்லாம் இருக்கு. சோ கேஷ் இதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கேஷா கொடுத்தாவே அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம், பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னும் போது. அப்போ இப்ப என்ன இந்த புதுசா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப் ரெஜிஸ்ட்ராரையும் சேர்த்து கேஸ் போடணும், அவங்களுக்கும் பெனால்டி போடணும்னு போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு சப் ரெஜிஸ்ட்ரா என்ன பண்ணணும் பார்த்துதான் வேலை செய்யணும். யார் கேஷா டிரான்சாக்ஷன் பண்றாங்க, யார் கிரெடிட்ல பண்றாங்க அப்படின்னு. இது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே.